எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காயின்கள் டீலிஸ்ட் ஆகக்குள்ள அந்த காயின்ஸ் எல்லாம் ரீகவர் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? எக்ஸ்சேஞ்சில் காயின்கள் டீலிஸ்ட் ஆகுறதும் லிஸ்ட் ஆகுறதும் அடிக்கடி நடக்கும். இப்போ நீங்க ஒரு காயின் ஒன்று இப்போ ஏங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கி அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க கூட காயினை கொண்டு வச்சிட்டீங்க, நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி ஏர்ட்ராப்ல கிளைம் பண்ணின காயினா இருந்தாலும் சரி, சம்திங் அந்த காயின் உங்களோட ஏங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கி திடீர்னு மாதிரி அந்த ஏங்கிற எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க இதுக்கு மேல அந்த காயினை நாங்க வச்சிருக்க போறோம், நாங்க டீலிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த காயினை காப்பாத்துறது, இந்த காயின் உங்களுக்கு தேவை, இது என்ன செய்யலாம்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. முதலாவது ஏன் இப்படி டீலிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் ஒன்று வாரத்துக்கு சர்டன் கிரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு காயின் ஒன்று இருக்கு, நீங்க போய் நீங்க எக்ஸ்சேஞ்சை கண்டெக்ட் பண்ணி நிறைய இந்த காயின் நாங்க இந்த காயினை லிஸ்ட் பண்ணுங்கன்னா லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்குரிய ரெப்யூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் சர்டன் கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, உங்களோட காயின் ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கு எவ்வளவு கம்யூனிட்டி இருக்குது, எவ்வளவு மார்க்கெட் கேப்ல இருக்கீங்க, உங்களோட ரியல் என்ன ப்ராப்ளம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் வித்தியாசமான கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணினா மட்டும்தான் உங்களோட காயினா உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வைத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க வெல் ரெப்யூட்டட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள கொண்டு வரல. உதாரணத்துக்கு பைனான்ஸுக்குள்ள ஒரு காயின் ஒன்று வருதுன்னு சொன்னா அதுதான் மேக்சிமம். அதுல பம்ப் ஆகுறது அநேகமான மேக்சிமம் அநேகமான காயின்களுக்கு அதான் மேக்சிமம் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட காயினுக்கு நல்ல ப்ராஜெக்ட் அவங்க பின்னால் என்ன செய்யறாங்களோ பொறுத்து அதுக்கு பிறகு பம்ப் ஆகுறது இருக்கு. ஆனா ஒரு ஏர்ட்ராப்பா கொடுக்குற ஒரு காயின் ஒன்று எக்ஸ்சேஞ்சில் வந்து கடைசியா பைனான்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா அதுதான் மேக்சிமம் அநேகமான காயினுக்கு பம்ப் ஆகிருக்கு. ஸோ ஒரு காயின் ஒன்று இப்போ உதாரணத்துக்கு ஒரு எங்க எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா லிஸ்ட் பண்ணினா காலம்பூரா அந்த எக்ஸ்சேஞ்சில் அது ட்ரேடிங்ல இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி. அஸ் லாங் அஸ் அந்த காயின் அந்த எக்ஸ்சேஞ்சிட அந்த கிரைட்டீரியாஸ் பூர்த்தி பண்ணி இருக்கும்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த காயின் கண்டினியூஸா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் அந்த காயினால அந்த கிரைட்டீரியாவை பூர்த்தி பண்ண முடியல, அப்படி இல்லாட்டி அவங்க புது கிரைட்டீரியா கொண்டாந்துருக்காங்க, அது அந்த காயினுக்கு இல்லைன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா டீலிஸ்ட் பண்ணுவாங்க. எடுத்தவன் இன்றைக்கு சொல்லி நாளைக்கு டீலிஸ்ட் பண்ண மாட்டாங்க, முதலாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நீங்க எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில எல்லாம் கிரிப்டோ கரன்சி வச்சிங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அனௌன்ஸ்மெண்ட் சேனல்ல டெலிகிராம்ல அப்படி இல்லாட்டி அவங்களோட இமெயில் லிஸ்ட்லயோ அப்படி இல்லாட்டி சில எக்ஸ்சேஞ்சில் டெலிகிராம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சில எக்ஸ்சேஞ்சில் இமெயில்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சில எக்ஸ்சேஞ்சில் ரெண்டுலயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கணும். ஓகே, அப்படி அவங்களோட ஒஃபிஷியல் சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 1 வீக்ல இல்ல 2 வீக்ல நாங்க இந்த பர்டிகுலர் காயின்களை நாங்க டீலிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி. ஸோ அப்படி அவங்க சொல்ற காயின்கள்ல நீங்க கரண்ட்லி கால் பண்ற காயின் இருக்கும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், 2 விதமான விஷயங்கள் செய்யலாம். ஒன்று, உங்களுக்கு அந்த காயின் தேவையில்ல, ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்குது, இதை யூஎஸ்டியா மாத்தி ஸ்டேபிள் காயினா மாத்துவோம், அப்படி வேற ஒரு காயினா மாத்த போறீங்க, பீட் காயினா மாத்த போறீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா என்ன செய்யலாம், அந்த காயினை அவங்க டீலிஸ்ட் பண்றதுக்கு முதல் ஒரு ஸ்டேபிள் காயினாவோ அல்லது வேற ஒரு காயினாவோ நீங்க என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணி மாத்திக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க யூஎஸ்டியோ நார்மல் காயினுக்கு மாத்தி அது பிறகு நீங்க ஃபியட் கரன்சியா கூட மாத்திக்கொள்ளலாம். ஒன்று அதை செல் பண்றேன், எனக்கு இதுக்கு பிறகு அந்த காயின் இன்னைக்கு தேவைன்னு சொல்லி முடிவெடுக்கிறது முதலாவது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா காயின் மார்க்கெட் கேப் போவாங்க. காயின் மார்க்கெட் கேப்ங்கிற வெப்சைட்டு போனா அது கைண்ட் ஆஃப் டிக்ஷனரி ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, ஸோ அதுல போய் உங்களோட காயின் டிக்கெட்டை தேடுங்க. இப்போ காயின் டிக்கெட்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்போ பிடிசி பிட்காயின் டிக்கர், பிடிசி எத்தூரியத்துல டிக்கர், இடிஹெச்னு சொல்லி ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு டிக்கர் இருக்கு. ஸோ நீங்க வச்சிருக்கிற காயின் டிக்கரை நீங்க அந்த காயின் மார்க்கெட் கேப்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பேரை அடிச்சா கூட வரும், போட்டீங்கன்னு சொன்னா அந்த காயின் ஃபுல் ஜாதகம் வரும். அந்த காயினை போய் பாருங்க, மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காயின் வேற எங்கெங்க எல்லாம் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லி காட்டும். ஓகே, வேற எங்கெங்க எல்லாம் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கா, எங்கெங்க எல்லாம் அந்த காயின் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி காட்டும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலேயாவது அது கட்டாயம் ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரேடே ஆகாம இருக்குமே அப்படின்னா ஸ்கேம் ப்ராஜெக்ட் ஆகி இல்லாம போனா மட்டும்தான் ட்ரேட் இல்லாம இருக்கு. ஆனா நல்ல காயின் இருக்கணும்னா ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் அது கட்டாயம் ட்ரேட் ஆகும். அது எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு அக்கௌண்ட் ஒன்று தரங்க, அப்படி உங்களோட ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்ல அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த பர்டிகுலர் காயின் டிபாசிட் அட்ரஸ் எடுத்து உங்களோட இந்த ஏங்கிற எக்ஸ்சேஞ்சில இருந்து அதுக்கு வித்ட்ரா பண்ணி அதுல ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க அந்த காயினை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போறீங்க, அப்படி இல்லாட்டி ட்ரேட் பண்ணீங்க, ஏதோ அடவை என்ன செய்றீங்க, அந்த காயின் உங்களுக்கு தேவை விற்கப்படா நினைப்பீங்கன்னா அப்படி அது எங்க அவைலபிளா இருக்கு அங்க மாத்தி அதை நீங்க சேவ் பண்ணலாம். இந்த ரெண்டும் நீங்க கட்டாயம் செய்யணும். அதில் டீலிஸ்ட் பண்றதுக்கு முதல், அப்படி நீங்க டீலிஸ்ட் பண்றதுக்கு முதல் செய்யாட்டி சில எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த காயினை விட்டுருவாங்க. அதாவது எப்படின்னா
டீலிஸ்ட் ஆயிட்டு டீலிஸ்ட் ஆகினா அந்த கோயினை நீங்க அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த கோயின் காட்டும். அந்த கோயின்ல இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன காட்டணும்னா வித்ட்ரோவல் ஆப்ஷன் காட்டும். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எப்போ வேணுனாலும் வந்து அதை நீங்க தேவையான இடத்துக்கு வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். அந்த டீலிஸ்ட் டேட்டை தாண்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சில எக்ஸ்சேஞ்சில் சொல்லுவாங்க. ஆனா சில எக்ஸ்சேஞ்சில் என்ன செய்வாங்கன்னா, நாங்க டீலிஸ்ட் டேட்டை தாண்டி யாரு அந்த கோயினை விற்காமலோ அப்படி இல்லாட்டி வெளியே எடுக்காமலோ வச்சிருப்பாங்கன்னா நாங்க அந்த கோயினை ஆட்டோமேட்டிக்காவே எதுனான ஒரு ஸ்டேபிள் கோயினுக்கு நாங்க மாத்திருவோம் சொல்லி தருவாங்க. ஏர்லியரா பாத்தீங்கன்னு சொன்னா பைனான்ஸ்ல அப்படி டீலிஸ்ட் ஆகிற கோயின் எல்லாம் அப்படி சும்மா இருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்த மாட்டாங்க. அது ட்ரேட் பண்ணலாம். அந்த கோயினை எக்ஸ்ட்ரா டிபாசிட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் வித்ட்ரோல் மட்டும் காட்டிட்டு சும்மா இருக்கும். ஓகே. ஆனா இப்ப புதுசா என்ன சொன்னாங்கன்னா, பைனான்ஸ்ல அந்த டீலிஸ்டிங் டேட் தாண்டி யாரெல்லாம் அந்த கோயினை பார்க்கலையோ கவனிக்கலையோ அதை ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டேபிள் கோயினா மாத்துறாங்க. ஸோ இது ஜஸ்ட் பைனான்ஸ். ஆனா வேற எக்ஸ்சேஞ்ச் வேற மாதிரி செய்வாங்க. ஆனா டீலிஸ்ட் ஆக போகுதுன்னா அந்த கோயின் நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க அது எங்க இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சை மாத்துங்க. அந்த கோயின் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா ஜஸ்ட் செல் பண்ணிருங்க. அப்படி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிடுவாங்க. ஓகே, தட்ஸ் நாட் a பிக் டீல். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? நீங்க அப்படி வச்சிருந்த ஏதாவது கோயின் உங்களுக்கு டீலிஸ்ட் ஆகிருக்குதா? அதை நீங்க லாபத்துல வித்தீங்களா, நட்டத்துல வித்தீங்களா, இல்லாட்டி வேற மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சியை பத்தி மேலதிக டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அதுல இன்னும் மேலதிகமான கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான டீடைல்ஸ் இருக்குது. பை.